கதை சொல்லலாம் வாங்க. ஒரு ஊர்ல அனைவருக்கும் வணக்கம். ஒரு மாணவன் பள்ளிக்கூடம் படித்து வந்தான். விளையாட்டு தேர்வு வந்துச்சு. பரீட்சை எழுத போனான். போகிற வழியில் பிள்ளையார் கோயிலை பார்த்தான். பிள்ளையார்கிட்ட வேண்டிட்டு போய் பரீட்சை எழுதுவோன்ட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போய், பிள்ளையாரே நான் பரீட்சையில் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பரீட்சை எழுத போனான். ஒரு மாதம் கழிச்சு ரிசல்ட் வந்துச்சு. பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டான். சரின்ட்டு அதே வகுப்பில் படித்தான். விளையாட்டு தேர்வு வந்துச்சு. பரீட்சை எழுத போகும்போது பிள்ளையார் கோயிலுக்கு போய், பிள்ளையாரே இந்த வருஷமாவது என்னை பரீட்சையில் பாஸ் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போய் பரீட்சை எழுத போனான். தேர்வு முடி வந்துச்சு. இந்த முறையும் ஃபெயில் ஆகிட்டான். சரி, மன வருத்தத்தோடு அதே வகுப்பில் படிப்பை தொடர்ந்தான். விளையாட்டு தேர்வு வந்துச்சு. பரீட்சை எழுத போகும்போது பிள்ளையார் கோயிலை பார்த்தான். இந்த பிள்ளையார் எதை கேட்டாலும் எதிர்மறையாக செய்கிறாரு. பரீட்சையில் பாஸ் ஆகணும்னு கேட்டோம், ஃபெயில் பண்ணி விட்டாரு. அதனால் ஃபெயில் ஆகணும்னு கேட்போம், பாஸ் பண்ணி விட்டுவாருன்னு நினச்சிக்கிட்டு பிள்ளையார்கிட்ட போய் பரீட்சையில் இந்த வருஷம் நான் ஃபெயில் ஆகணும்னு கேட்டுட்டு போய் பரீட்சை எழுத போயிட்டான். இதை பார்த்த பிள்ளையார், அடடா வருஷம் நம்மகிட்ட வந்து இந்த பையன் கேட்டுட்டு இருக்கிறான், நாம் இவனுக்கு எதுவுமே செய்யலை, இந்த வருஷமாவது இவன் கேட்டதே செஞ்சுடுவோன்ட்டு அவன் கேட்டதே நடக்கட்டும்னு அருள் புரிஞ்சிட்டாரு. தேர்வு முடி வந்துச்சு. என்னவா இருக்கும்? இந்த முறையும் ஃபெயில் ஆகிட்டான். இந்த கதையினுடைய கருத்து என்னன்னா, எதை கேட்டாலும் ஒரே குறிக்கோளாக கேட்கணும் என்பது தான். நன்றி.